இந்த குதிரை பேரத்தை உருவாக்கியவர்களே திராவிட முன்னேற்ற கழகம் தெரிந்து கொள்ள வேண்டும். குதிரை பேரத்தின் முன்னோடி திமுக. செங்கோட்டையன் பகீர் குற்றச்சாட்டு. நாங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற போது, அம்மா இருக்கின்ற போது மதிமுகவை சார்ந்திருக்கிற ராமகிருஷ்ணனை ராஜினாமா செய்ய வைத்து திமுகவில் இணைத்து சூடு பிடித்த குதிரை பேரம் சர்ச்சை. குதிரை பேரத்தில் முதல்ல தொடங்கியதே திமுக தான் என்று 50 ஆண்டு கால அரசியல் சாணக்கியர் கோபிச்செட்டிப்பாளையத்தின் கோகுல மன்னன் செங்கோட்டையன் பகிரங்க குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கார். அந்த பகிரங்க குற்றச்சாட்டின் பின்னணியை நம் ஜெம் தொலைக்காட்சி மூலம் பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவு தமிழ்நாடு அரசியலில் மகா திருப்பு முனையை ஏற்படுத்துச்சு. அந்த திருப்பு முனையில் விளைந்த தமிழக முதல்வராய் விளைந்த முத்து தமிழகத்தின் தற்போதைய மக்கள் தளபதி விஜய் அவர்களின் அரசு அமைந்தது திராவிட கட்சிகளை ஆச்சரியத்திலையும் அதிர்ச்சியிலையும் திண்டாட்டத்திலையும் உரைய வைத்தது. இருப்பினும் தாவேகாவுக்கு பெரும்பான்மை பலம் கிடைக்கல. இடைத்தேர்தலில் பெரும்பான்மையான தொகுதிகளில் வெற்றி பெற்று தங்களின் ஆட்சிக்கு சிக்கல் ஏற்படாமல் இருக்க தாவேகா திட்டமிட்டு உள்ளது. தாவேகா குதிரை பேரத்தில் ஈடுபடுவதாக திமுக, அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வர்றாங்க. இந்நிலையில் குதிரை பேரம் என்றால் என்ன என்பதே எனக்கு தெரியவில்லை, குதிரை பேரத்தை உருவாக்கியதே திமுக தான் என்று செங்கோட்டையன் விமர்சித்திருக்கார். ஈரோட்டில் கொங்கு மண்டலத்தின் மூத்த தலைவரும் அமைச்சருமான செங்கோட்டையன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் குதிரை பேரத்தை உருவாக்கியதே திமுக தான் என்று பகிரங்கமாக பளிச்சென்று புட்டு வச்சிருக்கார். அதிமுகவில் நாங்கள் எதிர்க்கட்சியாக இருந்தபோது மதிமுக எம்எல்ஏ ராமகிருஷ்ணனை ராஜினாமா செய்ய வைத்து திமுகவில் இணைத்து தேர்தலில் திமுக சார்பில் மீண்டும் போட்டியிட வைத்தார். எங்களை குதிரை பேரம் என்று சொல்லும் திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணனும் அதைத்தான் செய்தார். அனிதா ராதாகிருஷ்ணன் அதிமுக எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து திமுகவில் இணைந்து போட்டியிட்டார். குதிரை பேரத்தை முதல்ல உருவாக்கியதே திமுக தான். எங்களுக்கு அந்த நிலை தேவையில்லை. குதிரை பேரம் என்பது என்ன என்று எனக்கு தெரியாது, அதில் தான் ஒரு பச்சை குழந்தை என்று விம்மி இருக்கிறார். மதிமுகவை சார்ந்திருக்கிற ராமகிருஷ்ணனை ராஜினாமா செய்ய வைத்து திமுகவில் இணைத்து மீண்டும் திமுகவிலே போட்டியிடுவதற்கு வாய்ப்பு அளித்தார். நேற்றைய முன்தினம் அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்னாரே, அவரையும் அதைத்தான் செய்தார். அவர் அண்ணா திமுகவில் இருந்தவர். குதிரை பேரத்தை முதலில் உருவாக்கிய நிலை திமுகவிற்கு இருக்கிறதே தவிர எங்களுக்கு இல்லை, அந்த நிலை இல்லை. எல்லோரும் குதிரை பேரம் என்கிறார்கள். புரியாத ஒன்றை புரிவது போல எல்லோரும் குதிரை பேரம் என்று பேசி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு வேறு பொருள் தமிழகத்தில் தேடி கொண்டிருக்கிறோம். எப்படி அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று C+ல் தேடி வருகிறோம். பதில் கிடைத்தவுடன் சொல்கிறோம். இடைத்தேர்தலுக்கு பேரம் பேச வேண்டிய நிலை தாவேகாவுக்கு இல்லை. போடப்பட்டுள்ள அமைச்சர்கள் தாவேகாவில் 90% வெற்றி பெற்று உள்ளனர். குதிரை பேரம் பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. வலிமையான ஆட்சி எங்களிடம் உள்ளது. எங்களுக்கு கூட்டணி கட்சிகளின் ஆதரவும் வலுவாக இருக்குது. 96 பேரை வைத்து கொண்டு மைனாரிட்டி ஆட்சி நடத்திய திமுக கூட்டணி கட்சி யாருக்கும் மந்திரி சபையில் இடம் கொடுக்கல. அதைவிட கூடுதல் இடம் வைத்துள்ள தாவேக ஆட்சியில் காங்கிரஸ், விசிக, IUML எல்லோரையும் மந்திரி சபையில் இடம்பெற வைத்திருக்கோம். கம்யூனிஸ்டுகள் எங்களுக்கு அமைச்சரவையில் இடம் வேண்டாம், வெளியில் இருந்து ஆதரவு தருகிறோம் என்றனர். குதிரை பேரத்துக்கு வேலையில்லை. வலிமையான நேர்மையான மக்கள் விரும்பும் தாவேக ஆட்சிக்கு குதிரை பேரம் தேவையில்லை. மைனாரிட்டி ஆட்சி நடத்திய திமுகவுக்கு தான் அது தேவை, தாவேகாவுக்கு அது தேவையில்லை என்று சொல்லியிருக்கார். குதிரை பேரம் என்பது என்ன என்று எனக்கு புரியவில்லை. எல்லோரும் குதிரை பேரம் என்கிறார்கள். ஆகவே புரியாத ஒன்றை புரியது போல குதிரை பேரம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதற்கு வேறு பொருள்கள் தமிழ்நாட்டிலே தேடிக்கொண்டிருக்கிறோம். எப்படி அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதற்கு சிலபஸிலே தேடிக்கொண்டிருக்கிறோம். அது கிடைத்தால் அதற்கான பதில் சொல்லப்படும். ஆளுநர் குறித்து சட்ட அமைச்சர் பதில் கூறிவிட்டார். ஒவ்வொரு அமைச்சரும் அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. சட்ட அமைச்சர் அதற்கான பதிலை சொல்லிவிட்டார். தோழமை கட்சிகளும் பதில் சொல்லிவிட்டனர். அதுதான் எங்கள் மொத்த பதில். கரூர் சம்பவத்தில் கணக்கு தீர்ப்பது என்பது பாதிக்கப்பட்ட 41 குடும்பத்தினருக்கு பாதுகாப்பு அளிப்பதைத்தான் அமைச்சர் ஆதவ் சொன்னார். அந்த கணக்கில் பிணக்கு போடக்கூடாது என்றார். ஆக குதிரை பேரத்தில் முதல்ல ஈடுபட்டது திமுக என்று சொல்லும் செங்கோட்டையன் பற்றி உங்கள் தார்மீக கருத்து என்ன என்பதை கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.